சேனல் பீப்புள், நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வீட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ வந்து கேதர் ஆகிட்டுருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் சாரோட வீட்டில் ஒரு விஷயம் எப்பயுமே வந்து காணாமல் போயிருந்துச்சு. இப்போ திடீர்னு அந்த விஷயம் வந்து கிடச்சதுனால ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சர்ப்ரைஸாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் சார் வந்து எல்லாருக்குமே பண உதவிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த பண உதவியை அவர் வந்து யார் யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தோம், அதை வந்து எப்படி கொடுத்துருக்கோம், யார் யார் வாங்கிட்டு போயிருக்கா, என்ன சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற கணக்கு வழக்குகளை எழுதி வைப்பாராம் ஒரு டைரியில். அந்த டைரியை வந்து காணோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குப்பா அந்த டைரி அப்படின்னு கேட்டால், அவர் யார் யாருக்கு எவ்வளோ பண உதவி கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்ல. சம்திங் வந்து ஒரு அன்வான்டான மணி கூட வரலாம், இல்லைனா வந்து ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து கைமாத்தா வாங்கிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் அவருக்கு வந்து அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த கணக்கு வழக்கு டைரி அப்படின்றது வந்து எப்பயுமே இல்லாமே இருந்துச்சு. ஒரு வேளை வந்து எங்கேயாவது டெத்துக்கு வந்தவங்க ஏன்னா மிஸ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த டைரி கேப்டன் சாரோட கட்லுக்கு அடியில் அந்த டைரி இப்போ கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க யார் யாருக்கு எவ்வளோ மணி கொடுத்தாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த கட்லு கீழே வந்து ஒரு டப்பாக்குள்ளே தான் டைரி கிடச்சிருக்கு. அந்த டப்பாக்குள்ளேயுமே வந்து கேப்டன் சார் விஜயகாந்த் சார் பயன்படுத்தின ஒரு கண்ணாடியும் அது கூட வந்து இந்த டைரியுமே கிடச்சிருக்கு. அதில் வந்து அவர் எழுதி வச்ச பென், அந்த டைரியில் என்ன பெண்ணில் எழுதுவாரோ அந்த பெண்ணுமே கூடயே வச்சுருக்காராம். யார் யாருக்கு எவ்வளோ மணி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப்டர் அதை வச்சு அவங்க அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ மணி கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க கிட்டேருந்து வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறதோ இல்லை வச்சுக்கிறதோ அவங்களோட விருப்பமாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.